ஸ்ரீ டிவியில் ஒளிபரப்பாகும் விருந்தினர்களின் பிரத்யேக பேட்டிகளில் வெளிப்படும் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களே. ஸ்ரீ டிவி நிர்வாகம் விருந்தினர்களின் கருத்திற்கு பொறுப்பு ஏற்காது. பட்டியலின மக்கள் மேல அவருக்கு ஒரு துளி கூட அக்கறை கிடையாது. மாறாக ஒரு கடுமையான வன்மம் இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஈவே ராமசாமி நாயக்கர் ஒரு ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தினாரு, அவங்க சார்பில் பண்ணாங்க சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களால ஒரு கட்சி தலைவரா ஒரு பெண்ணை ஏத்துக்க துப்பு இல்லாத ஒரு இயக்கம், பெண்களை தெய்வமா வணங்குற ஒரு இந்து மதத்தை கொண்டவங்களை நீங்க எப்படி இழிவா பேசுறீங்க? தீக்காலையும் திமுக இருக்கவங்க மிகச்சிறந்த கதாசிரியர்கள். இன்னைக்கு தமிழ் தாத்தா யாரு? ஊவேசா கிடையாது, கலைஞர் தாத்தா தான். அப்ப நாம இங்க பலம் வாய்ந்தவர்களா இருக்கணும்னா நாம இங்க மெஜாரிட்டியா இருக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு இன்சிஸ்ட் பண்ணணும், கோவிலுக்கு போறதுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். திராவிடத்தின் புரட்டு உருட்டு டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் சமீப காலமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, கோயில் ஆன்மீகம் அந்த பக்தி இதை பற்றிலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் எல்லோருக்கும் சமமான அந்த சம நீதி அங்கே கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இத்தனை நாட்கள் பெரியாருடைய நெஞ்சில் முள்ளாக தேய்த்து இருந்தது. இப்போ தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாங்கிறதே இந்த திராவிட மாடல் தான் கொண்டு வந்தது அப்படின்னு. இன்னொன்று இந்த டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட், அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுக்கு தொடக்கமே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவேரா தான் அப்படின்னு தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு தரப்பு இதில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது ராஜாஜி முன்னெடுத்து அங்கே வைத்தியநாத ஐயர் தான் செஞ்சார் அப்படிங்கிறாங்க. உண்மை என்ன? இந்த திராவிட புரட்டு அதுக்கு அத்தன்டிக்காக பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்குதா, அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறது மாதிரி அப்படிங்கிறதுக்காகன ஒரு நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு சுமதி மேகவர்ணம் அவர்கள் கலந்துருக்காங்க. பாஜக சார்பாக ஊடக அந்த இதிலெல்லாம் பல இடங்கள்லாம் பேசிட்டு வராங்க. அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அழைச்சிருக்கோம். வணக்கம். வணக்கம். முன்னோரையில் சொன்னது மாதிரி அது புரட்டுன்னு சொல்கிறதா இல்லை அவங்க அத்தன்டிக்காக சொல்கிறாங்க. இந்த நீங்கள் 1000 சொல்லலாம், டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் வைத்தியநாதையர் தான் பண்ணார், காங்கிரஸ் தான் பண்ணார் அப்படின்னு. ஆனால் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதும் ஈவேரா தான். அதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், பிள்ளையார் சொல்லி போடுறது அப்படின்னா முதல்ல இப்போ நீங்கள் முதல்ல போய் அதை செஞ்சுருக்கணும். அதை செஞ்சால் அதை பார்த்து பின்னாடி நாங்களும் செஞ்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதை பிள்ளையார் சொல்லி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஈவேரா ஒரு கோயிலுக்குள்ளே போய் ஒரு ஆலய பிரவேசம் பண்ணாரு அப்படின்னு நமக்கு ரெக்கார்டு இருக்கா? கிடையாது. சரி, ஈவேராவா விடுங்க, அவர் தான் ஒரு பெரிய புரட்சி பகலவன், அவர் சாமி கும்பிட மாட்டாரு, இதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா அந்த சாமி கும்பிட மாட்டாருங்கிறதே பொய்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவரோட பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு பூஜையெல்லாம் போட்டு இது பண்ணவர். பல இடங்கள்ல பேசும்பொழுது இறைவன் துணையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவரே ஒரு குழப்பத்துலதான் இருந்திருக்கிறார் எல்லா நேரமும். அடுத்ததா அந்த ஆலய பிரவேசத்துல சரி ஈவேரா பண்ணல, ஈவேரா இல்லாம அவங்க அப்ப அந்த நீதி கட்சியில இருந்தாருல்ல, அவங்க சார்ந்து யாராவது பண்ணிருக்காங்களா? இல்ல நீதி கட்சி சார்பா ஏதாவது ஒரு சட்டம் ஏதாவது இயற்றப்பட்டிருந்ததா? இல்ல அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்களா? எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஈவேராங்கிறவர் பிராமணர்களை எதிர்த்தாரு. ஆமா, பிராமணர்களை எதிர்த்தாரு. ஆனா அதற்காக எதுக்காக பிராமணர்கள் எடுத்தாருன்னா பட்டியலின மக்கள்லாம் மேல வந்துடணுங்கிறதுக்காக கிடையாது. பிராமணர் அல்லாத உயர் ஜாதியில இருக்காங்கல்ல, அவங்கள சப்போர்ட் பண்ணணும். நம்மள மேல வர விட மாட்டேங்கிறான்டா, எல்லாத்துலயும் பிராமின் போய் உட்காந்துருக்கிறான். நீதித்துறை எடுத்தா அங்க ஃபுல்லா பிராமின்ஸா இருக்கிறாங்க. கோவிலுக்குள்ள போனா அங்க எல்லாம் பிராமின்ஸா இருக்கிறாங்க. ஏதாவது கலெக்டர் ஆபீஸ் இந்த மாதிரி அபிஷியல் இது ஆபீஸ் கவர்மெண்ட் ஆபீஸ் எதை எடுத்தாலும் பிராமின்ஸ் போய் உட்காந்துருக்கிறாங்க. அப்ப நம்மள எப்ப அங்க உள்ள போறது அப்படின்றதுக்காக தான் பிராமணர் அல்லாத உயர்ஜாதி இந்துக்களுக்காக போராடினார் ஈவேரா அப்படின்ட்டீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கலாம். பட்டியலின மக்கள் மேல அவருக்கு ஒரு துளி கூட அக்கறை கிடையாது. மாறாக ஒரு கடுமையான வன்மம் இருந்தது. அவரு அந்த வைக்கம் போராட்டம் சொல்றதே ஒரு மிகப்பெரிய உருட்டு. அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம். வைக்கம் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சது காங்கிரஸ் பேரியக்கம். அதை அங்க டி.கே. மாதவன் ஐயா, கேசவ மேனன் இவங்க எல்லாம் பண்றாங்க. அதுக்கு அங்க இருந்த அந்த நாராயணகுரு ஐயா மிகப்பெரிய சப்போர்ட் பண்றாரு. அவரே கைப்பட லெட்டர்லாம் எழுதுறாரு. எழுதி இந்த இயக்கத்துக்கு நம்ம இது பண்ணணும். இன்னொன்னு, அந்த வைக்கம்ல நடந்தது ஆலய நுழைவு போராட்டமே கிடையாது. அந்த தெரு சுத்தி இருக்க தெருவுலயே யாரும் நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு தான் அங்க பிரச்சனை நடந்தது. அதுக்குள்ள நாங்க போகணும்னு இதுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. காங்கிரஸ் சார்பில் நடந்த ஒரு பெரிய போராட்டம். அதுல மிகப்பெரிய அளவுல அங்க இருந்த மக்களும் இது பண்ணாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நாராயணகுரு அவர்கள் கடிதம் எழுதுறப்ப என்ன சொல்றாருன்னா, பெண்கள் எல்லாரும் வீட்டுல சமைக்கும் பொழுது ஒரு பிடி அரிசி எடுத்து வைங்க,
அந்த அரிசி எல்லாரும் கொண்டு வந்து கொடுங்க, அந்த போராட்டத்துல கலந்துக்கிறவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு. அப்பயே வந்து அவரோட அந்த பேலூர் மடத்தை வந்து திறந்து விடுறாரு. எல்லாரும் அங்கதான் தங்கி ஆர்ப்பாட்டம் பண்றவங்க போராட்டம் பண்றவங்க தங்கிக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலே 1000 ரூபாய் வந்து அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு. கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்துக்கு உறுதுணையா நின்னது வந்து நாராயணகுரு ஐயா அவர்களும் அவர்களோட சீடர்கள்லாம் வீடு வீடா போய் வந்து பிச்சை மாதிரி வாங்கிலாம் அந்த காசை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இவ்வளோ ஆத்மார்த்தமா செஞ்சவங்க எல்லாம் வந்து வைக்கம் வீரர்கள் கிடையாது. அப்ப வந்து காங்கிரஸ்ல வந்து இங்க தமிழ் மாகாணத்துல வந்து இவர் பொறுப்புல இருந்தாரு ஈவேரா. அப்ப அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு 1924. அப்போ ஒவ்வொருத்தவங்களே கைது பண்ணிட்டே போறப்போ அப்ப என்ன பண்ணுவாங்க, அது ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிறப்போ அந்தந்த மாநிலத்தில இருந்து ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷனை கூப்பிடுறாங்க. அப்படி இங்க ரெப்ரசன்டேஷனா ஈவேராவுக்கு லெட்டர் வருது, அப்ப நீங்களும் போய் அதுல கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப இவர் அங்க இருந்து போறாரு. அப்ப அங்க போய் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பார்டரை தாண்டி நீங்க வந்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவோன்றாங்க. அரெஸ்ட் பண்ணி இவருக்கு வந்து 6 மாசம் சிறை கொடுத்துருக்காங்க. அதுலயே 6 மாசம் இவர் இல்ல 4 மாசம் தான் இருக்காரு. அதுக்குள்ள அங்க அந்த மகாராஜா வந்து இறந்து போயிடுறாரு. இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் மாதிரி ஏகப்பட்ட பேர் அங்க கடுங்காவல் தண்டனையில இருந்தாங்க. 1 வருஷம் நடந்தது அந்த போராட்டம். இவர் ஜெயில இருந்துட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. இவர் கிளம்பி வந்துட்டாருங்க சென்னைக்கு. இவர் வந்ததுக்கு அப்புறமும் அந்த போராட்டம் நடந்துகிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சுதான் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ ஒரு போராட்டத்தை இவர் ஆரம்பிக்கவும் இல்லை, அந்த போராட்டத்தை இவர் முடிச்சு வைக்கவும் இல்லை. இவர் போய் தான் அதை முடிச்சு எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போய் எல்லாமே அரசாங்கமே அதுக்கு ஒத்துக்குச்சுன்னா சரிங்களா. சும்மா நடுவுல போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்ததுக்கு வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தானாவே ஒரு பட்டத்தை சூட்டிக்கிட்டு எங்களோட பாட புத்தகத்துல அதை எழுதி வச்சுக்கிட்டு இதெல்லாம் நாங்க நம்பணும் அப்படின்னா, ஏன்னா நாங்களாம் நம்பணும் ஸ்கூல் புக்ல அதை தானே படிச்சோம், எங்களுக்கு என்ன தெரியும். இன்னைக்கு நம்ம வரலாறு தேடி படிக்கும் பொழுது நமக்கு தெரியுது இது எவ்வளவு பெரிய பொய் பித்தலாட்டம். இல்ல ஒரு காலேஜ் அந்த மாதிரி டைம்ல வரப்பொழுது நமக்கு கேள்வி வருது இல்ல, இங்கே இருந்து வைக்கம்ல போய் போராட்டம் நடத்தணும் ஒருத்தர், ஏன் தமிழ்நாட்டுல பண்ணல? நீங்க எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸை வந்து அவுட்டர் ஸ்டேட்ல தான் கொடுப்பீங்களா, ஏன் இங்க கொடுக்க மாட்டீங்களா? இதே இங்க வந்து 1924-25 அங்க பிரச்சனை நடக்குது. 1927 கியாபே விஸ்வநாதன் பிள்ளை அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை கூட்டிட்டு மயிலாடுதுறையில இருக்க மாயூரநாதர் கோவில்ல அவர் வந்து ஆலய நுழைவு பிரவேசம் பண்றாரு. அதுக்கு அடுத்த வருஷம் 1928 திருச்சியில இருக்க மலைக்கோட்டையில வந்து பிள்ளையார் கோயில்ல அவர் வந்து பட்டியலின மக்களை கூட்டிக்கிட்டு ஆலய நுழைவு பிரவேசம் பண்றாரு. அடுத்து திருவானைக்காவுல இருக்க ஐலாண்டேஸ்வர் கோயில்ல பண்றாரு. இதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த வருடங்கள்ல நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஈவே ராமசாமி நாயக்கர் ஒரு ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தினாரு, அவங்க சார்பில் பண்ணாங்க சொல்லுங்க. இதுக்கு மாறா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கோவிலுக்குள்ள பல்லனை கூட்டிட்டு போறதுனால அவன் பாப்பான் ஆயிட மாட்டான், ஆனா பாப்பான் தான் பல்லன் ஆயிடுவான் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இவர் எப்படி வந்து பட்டியலின மக்களுக்கான சமூக நீதி காவலர்ன்ற ஒரு பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறீங்கன்னா, அப்போ இந்த தமிழக மக்களை எந்த அளவுக்கு மூளை செலவு செய்யப்பட்டு இன்னைக்கு தமிழக மக்கள் படிக்கிற புத்தகத்துல இருந்து நீங்க கட்டமைக்கிற ஒரு பொய் பிம்பம். அப்ப இந்த பொய் பிம்பத்தை வந்து ஒரு அறிவார்ந்த சமூகம்னு சொல்லிக்கிற நம்ம தமிழர்களை எப்படி ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க அப்படின்றதும் நம்ம பாடப்புத்தகத்துல திரும்ப 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 சொல்லி, இன்னைக்கு பாடப்புத்தகத்துல மட்டும் கிடையாது, நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கூட அதுலயும் வைக்கம் வீரர் யார் வந்து ஆலய நுழைவு பிரவேசத்தை வந்து பண்ணாரு, சமூக நீதி காவலர் யாரு, இப்படிலாம் இங்க திமுக இல்லைன்னா இங்க சமூக நீதி வந்திருக்குமா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நீங்க வச்சு திரும்ப 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 என்ன பண்றீங்கன்னா, தமிழர்கள் மண்டையில அடின்னு அடிச்சு ஆழமா பதிய வைக்கிறீங்க. இங்க ஈவேரா மட்டும் இல்லைன்னா சமூக நீதி இல்ல, ஈவேரா மட்டும் இல்லைன்னா கோயிலுக்குள்ள நீங்க எல்லாம் போயிருக்க முடியாது, ஈவேரால மட்டும் இல்லைன்னா பட்டியலின மக்கள் எல்லாம் படிச்சிருக்க முடியாது, ஈவேரா மட்டும் இல்லைன்னா பெண் கல்வியே கிடையாது. இது அடுத்த லெவல் உருட்டு. அப்போ இந்த தமிழகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாவே நம்ம பாரத தேசம் வந்து பெண்களுக்கு மிக உரிய அங்கீகாரத்தை கொடுத்து வச்சிருந்தது. வேற எந்த தேசத்திலையும் கிடையாது இந்த மாதிரி பெண்களை தெய்வமா வணங்குறது, பெண்கள் பேரரசிகளா இருந்திருக்கிறாங்க. தமிழகத்துல இன்னும் ஒருபடி கூட. அப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்க, ஈவேரா இல்லைன்னா பெண் கல்வியே கிடையாது. அப்ப ஈவேராவுக்கு முன்னாடி எத்தனை டாக்டர்ஸ் இங்க இருந்தாங்க, அப்ப அவங்களெல்லாம் யார் கொண்டு வந்தது? இன்னும் சொல்றாங்க பட்டியலின மக்கள்லாம் வந்து படிக்க வச்சதே ஈவேரான்றாங்க. அப்ப அவருக்கு முன்னாடி இருந்தாரு அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இது போன்ற எவ்வளவு பேர் இருந்தாங்க. அப்போ எப்படி ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு ஃபுல்லி வந்து ஒரு கட்டுக்கதை இது. ஈவேராங்கிற ஒரு பொய் பிம்பத்தை இன்னைக்கு கட்டமைச்சு, ஏன்னா இவங்களுக்கு காட்டுறதுக்கு ப்ராப்பரான லீடர் கிடையாது. திமுக அப்படிங்கிறது பொய்யால கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி, அது இயக்கம். அப்போ அவங்களுக்கு இன்னைக்கு காட்டுறதுக்கு ஒரு லீடர் தேவைப்படுறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற நமக்கு கிடைச்சது இந்த ஓட்ட உடசலை எடுத்து வச்சு பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி கொஞ்சம் பல நிறுத்துவோம் அப்படின்ற மாதிரி ஈவேரா அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா மொத்த முரண்பாடுகளின் மூட்டை. அவரையும் போன மாசம் என்ன பேசுவாருன்னா அடுத்த மாசம் வேற பேசுவாரு. அவரே சொல்றாரு, எதுக்குடா முன்னாடிலாம் வரீங்க, எதுக்குடா என்ன எது பண்றீங்கன்றாரு. அந்த மேடையில இருக்கிறவங்களே கேவலமா பேசுவாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவரை நீங்க எப்படிலாம் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இன்னைக்கு இவர் மட்டும் இல்லைன்னா தமிழகமே இல்லை, தமிழக வரலாறே இல்லை அப்படிங்கிறது
எவ்வளவு பெரிய பொய். அப்ப நீங்க இந்த பட்டியலின மக்களுக்கு வந்து நீங்க சொல்றீங்க இந்த சனாதனம் தான் வந்து மிகப்பெரிய சமூக நீதிக்கு வந்து பெரிய கொடுமை அழைச்சிருச்சு பட்டியலின மக்களுக்கெல்லாம் சொல்றாங்க. இதுவே மிகப்பெரிய பொய். நம்மளோட இந்து தர்மம் சைவமாகட்டும் வைணவமாகட்டும் காலந்தோறும் அது வந்து சமூக சீர்திருத்தங்களை செஞ்சுக்கிட்டே தான் வந்திருக்கு. திருநாவுக்கரசர் வந்து கேட்கிறாருல, சாத்திரம் பேசும் சழக்கர்கள் கோத்திரம் குலம் கொண்டு என் செய்வீர் பாத்திரம் சிவன் என்று உணர்ந்தேங்கிறாரு. இங்க சிவனே தாண்டி என்ன நீங்க என்ன யோசிச்சு பாருங்க. ஒரு சிவனடியார்னா அவர் ஒரு செருப்பு தைக்கிறவா இருக்கலாம், சிவனடியாரா ஆயிட்டாருன்னா அவர் எல்லாரும் தான் கும்பிடுவாங்க. அப்படி சைவத்துல எந்த அளவுக்கு வந்து சிவனடியார்களை போட்டுறாங்க. அங்க வந்து ஜாதி இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒண்ணு, சிவனை ஏத்துக்கிட்டா அவங்க எல்லாரும் ஒண்ணு. அதே போல வைணவத்துல எடுத்துக்கோங்க, அவங்க எப்படி இது பண்றாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அந்த பெருமாள் கோயிலுக்குள்ள போயிட்டீங்கன்னா பிராமணர்கள் தான் பயங்கர நாமினேஷன். அவங்க தாண்டி நீங்க சொல்றீங்களே அங்க எல்லா ஆழ்வார்களை உட்கார வச்சிருக்காங்கல்ல, எப்படி பெருமாளுக்கு ஈக்குவலான இது வந்து நம்மாழ்வாருக்கு கொடுக்குறாங்க. நம்மாழ்வார் ஒரு பிராமணரா? அப்போ எப்படி நீங்க பொய் கதையை எப்படி கட்டமைக்கிறீங்க? அதே போல அந்த நாயன்மார்கள்லயும் ஆழ்வார்கள்லயும் பெண்கள் இருக்காங்களா இல்லையா? இங்க காரைக்கால் அம்மையாரும் மங்கையர்க்கரசியார் இருக்காங்க, அங்க வந்து ஆண்டாள் தாயார் இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு உயர்ந்த பக்தி இதுல கூட இறைவனுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அடியாளர்கள பெண்களை சேர்த்திருக்காங்க. அப்போ எல்லா இடங்கள்லயும் இங்க வந்து ஒரு பக்தி, அதாவது இங்க ஒரு என்னென்ன காலத்துக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்றதுல இந்து மதத்துக்கு நிகர் இந்து மதம் தான். அதனாலதான் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வந்து அது வந்து சர்வைவ் ஆயிட்டு வருது. அப்ப நீங்க வந்து புரட்சி இந்து மதத்துல இருக்கவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு? எங்களோட நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சொல்லாத புரட்சியை வந்து ஈவரா சொல்லிட்டாரா? ஈவரா செஞ்சுட்டாரா? அப்போ எப்படி நீங்க பொய்யை கட்டமைக்கிறீங்க? இதுக்கு என்ன சொல்றீங்க? ஐயோ இந்து மதத்துலதான் ஜாதி இருக்கு, இந்து மதத்துலதான் ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு, பெண்களை அடிமைப்படுத்துறாங்க. எந்த காலத்துல இந்து மதம் பெண்களை அடிமைப்படுத்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் உங்களால ஒரு கட்சி தலைவரா ஒரு பெண்ணை ஏத்துக்க துப்பு இல்லாத ஒரு இயக்கம், பெண்களை தெய்வமா வணங்குற ஒரு இந்து மதத்தை கொண்டவங்கள நீங்க எப்படி இழிவா பேசுவீங்க? நீங்க எவ்வளவு பேசினா கூட ஒரு வைக்கம் வீரரை வந்து அவர் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கரே அவர் தான் ஒட்டினாரு அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்னு தெரில. ஆனால் அதுக்கு மாறாக 2016 அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட அந்த கட்டுரையாக எழுதியிருக்கிறது. தன்மான தலைவர் ஆசிரியர், நான் சொல்கிறப்ப ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரில, வீரமணி ஆசிரியர் வீரமணி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். என்னென்னா, நீங்கள் எப்படி வைக்கம் வீரர்னு ஈவேரா எப்படி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினார் ட்ராமா பண்ணாருங்கிறது போல மதுரையில் அந்த மீனாட்சி கோயிலில் 4-5 தலித்து மக்களை அழைச்சிட்டு போனார் வைத்தியநாதையர். அது வந்து ஒரு ட்ராமா, சும்மா அப்படி காட்டிட்டு போய் கதவை சாத்திட்டு அப்புறம் அழைச்சிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அங்கே அரங்காவலர் போய் பார்த்தப்ப அங்கே விஷயங்கள்லாம் சொன்னது, வந்தது பஞ்சமர்னே எனக்கு தெரியல அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பிரீஸ்டெல்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்க ட்ராமா பண்ணார். இது குறித்து ஈவேரா சொல்லும் பொழுது, எலெக்ஷன் வருது இல்லை, அதனால இது போன்ற டிராமாக்கள்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு அவர் கமெண்ட் பண்ணி. அந்த பாயிண்ட்டுக்கே வீரமணி அவர்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கே வர, உண்மையாலுமே பட்டியலின மக்கள் மேல ஒரு அக்கறை இருக்கிறவரா இருந்தா ஈவர் என்ன சொல்லியிருப்பாரு? இதை செய்யணும்பா, கரெக்டுபா, பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ள போகணும்பா அப்படின்னு சொல்லுவாரா? எலெக்ஷனுக்காக டிராமா போடுறாங்கன்னு சொல்லுவாரா? அது ஒரு பாயிண்ட். அப்ப தெரியுது அவருக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு. அடுத்ததா வைத்தியநாதையர் வந்து அந்த 1939 வந்து இந்த ஆலய நுழைவு பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி ராஜாஜி அவர்கள் வந்து அந்த ஆலய நுழைவு சட்டம்னு ஒண்ணு வந்து கொண்டாடுறாரு. அப்போ பெரிய அளவுல வந்து மதுரையில வந்து அவர் ஆலய நுழைவு பிரவேசம் பண்ண போறாருன்னு எதிர்ப்பு கிளம்புது. அப்போ அங்க கூட வந்து முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்றாரு, இவர் யாருக்குமே தெரியாம 4 பேரை கூட்டிட்டு போயிருந்தா எப்படி முத்துராமலிங்க தேவர் வந்து அவங்களுக்கு துணையா வந்திருப்பாரு பாதுகாப்புக்கு? நான் வந்து பாதுகாப்புக்கு வருவேன், யார் அவங்க மேல கை வைக்கிறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்கிறாருல. அவரோட துணியோட தானே உள்ள வந்தாங்க. அப்ப அங்க போட்டோ எல்லாம் இருக்குல்ல, ஆலய நுழைவு பிரவேசம் பண்ண போட்டோஸ் எல்லாம் இருக்கு இன்னைக்கும். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, யாருக்குமே தெரியாம அந்த அர்ச்சகருக்கு 1 ரூபா லஞ்சம் கொடுத்து இவங்க வந்து உள்ள கூட்டிட்டு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு திருப்பி வெளியே வந்துட்டாங்க. உடனே அவங்க தீட்டு கழிக்கிறதுக்கு கோயிலை பூட்டினாங்க. என்னென்ன கதைகள்! நாங்க திரும்ப திரும்ப தான் சொல்றோம், திகாலையும் திமுக இருக்கவங்க மிகச்சிறந்த கதாசிரியர்கள். கதை கதையா எழுதுவாங்க. ஆனா அதுல உண்மை இருக்கான்லாம் நீங்க தேடக்கூடாது. நல்ல ரசனையா எழுதுவாங்க, படிச்சுட்டு நம்ம தலையாடிட்டு வந்துடணும். அதுல வந்து எது உண்மை அப்படின்லாம் தேடினோம்னா சோத்துல விச வச்சிருவாங்க. அதெல்லாம் நம்ம ரத்தம் கக்கி சாவாங்க. அது உண்மை நம்பாதவே ரத்தம் கக்கி சாவான். இதுதான் அவங்க ஐடியாலஜி. இங்க வரலாறு இருக்கு, போட்டோ இருக்கு, அவங்க சமகாலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் அவங்க காலத்துல வந்தாங்கன்னா இன்னும் 80-90 வயசுல உயிரோடய இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் இவங்க கேட்க மாட்டாங்க. நாங்க சொல்றதுதான் வரலாறு, நாங்க எழுதுனதுதான் வரலாறு அப்படின்னா, அப்ப அந்த 1939 வாழ்ந்த வைத்தியநாத ஐயர் வந்து அந்த ஆலய நுழைவு பிரவேசம் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்கேயே வந்து அந்த பட்டியலின மக்களுக்காக இதெல்லாம் வச்சு நடத்தி இருக்கிறாரு. அப்போ நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆனா நீங்க அந்த மதுரையில பேருந்து நிலையத்துக்கு யார் பேரை போய் வைக்கிறீங்க? பெரியார் பேருந்து நிலையத்தை போய் வைக்கிறீங்க.
ஏன்னா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன சம்பந்தங்கிற மாதிரி மதுரைக்கும் ஈவேராக்கும் என்ன சம்பந்தம்? அங்க முத்துராமலிங்க தேவரையா இருந்தாரு, அவர் பேரை நீங்க வச்சிருக்கணும். இல்ல அந்த ஆலய நுழைவு பிரவேசம் பண்ணாரு வைத்தியநாத ஐயர் பேரை வச்சிருக்கணும். இல்ல அந்த மதுரையை என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற மீனாட்சி அம்மன்ல சொக்கநாதர் பேரை வச்சிருக்கணும். அவுட்டு சம்பந்தமே இல்லாம ஈவேரா பேரை கொண்டு போய் அங்க பெரியார் பேருந்து நிலையம் வைக்கிறீங்க. இவங்களுக்கு என்னன்னா, நாளைக்கு இன்னும் நீங்க எழுதி பாருங்க, இவங்களுக்கு இன்னும் இந்த செப்பு பட்டயம் இந்த இதுல எல்லாம் இன்னும் அந்த இதுல இப்பதானே அந்த கீழடி ஆராய்ச்சி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இனிமே யோசிப்பாங்க, இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் கழிஞ்சு மண்ணை தோண்டினா திக திமுகன்னு வரணும்னு சொல்லி செப்பு பட்டயத்துல எழுதி வச்சு புதைச்சு வச்சிருவாங்க. ஏன்னா இங்க எங்க திரும்பினாலும் கலைஞர் சிலை இருக்கணும், எங்க திரும்பினாலும் ஈவேரா சிலை இருக்கணும், எங்க திரும்பினாலும் கலைஞர் பேர் இருக்கணும். கலைஞர் நூலகம், கலைஞர் பேருந்து நிலையம், ஈவேரா பேருந்து நிலையம், எல்லாமே அவங்க பேர் தான் இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு சுத்தி சுத்தி இன்னைக்கு ஒரு காலேஜ் பையன் போய் கேட்டீங்கன்னா, எப்பா இன்னைக்கு சமூக நீதி காத்தவர் யாருப்பா அப்படின்னா அவன் எப்படி யோசிப்பான்? ஈவேரா தான். ஏன்னா அவனுக்கு அதை தாண்டி சொல்லி கொடுக்கப்படல. ஏன்னா அவன் ஸ்கூல் புக்ல இருந்து எல்லாமே நீங்க இப்படிதான் மண்டையில திணிச்சுக்கிட்டு இங்க தமிழர்களோட வரலாறு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையான தமிழ் சான்றோர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? இன்னைக்கு தமிழ் தாத்தா யாரு? ஊவேசா கிடையாது, கலைஞர் தாத்தா தான். ஏன்னா கலைஞர் தாத்தா பேனாவை தான் கொண்டு போய் நெட்டமா கடல்ல நிறுத்துறேங்கிறாங்க. இது போன்ற திரிக்கப்பட்ட வரலாறுகளை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எது உண்மையோ உண்மையாவே நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா கட்டாயமா அதை ஏத்துக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னா, எல்லா இடங்கள்லயும் பிராமணர்கள் போய் எல்லா அதிகார வர்க்கத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னா அந்த காலத்துல இடஒதுக்கீட்டு இருந்ததா? அவங்கவுங்க படிப்பை வச்சு திறமையை வச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க அங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ படிக்கணும். அதை தானே அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசன் சொன்னாங்க. நீ படி. அம்பேத்கரும் அதானே சொன்னாரு, படி, நீயும் நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணு, அவன் முன்னாடி போய் கை கட்டி நிக்காத, நீ ஒரு அந்தஸ்தா இரு அப்படின்றதானே சொன்னாங்க. அது ஒரு மாற்றத்துக்கானதா? அதை விட்டுட்டு இவர் என்ன சொன்னாரு, ஏன் துணி விலை ஏறுது அப்படின்னா, பல்லனும் பறச்சியும் ரவிக்க துணியும் சட்டையும் போடுறதுனாலதான் துணி விலை ஏறுது சொன்னாரா இல்லையா? அப்போ இவருக்கு எந்த அளவுக்கு வன்மம் இருக்கு அவங்க மேல? அப்ப இவர் எப்படி பட்டியலின மக்களுக்கான காவலரு, இவர் தான் சமூக நீதி காவலர்னா ஈவேராவே ஆவியங்கன்னு சிரிச்சிட்டு இருப்பாரு. ஏன் நானா இதெல்லாம் பண்ண, என்னடா இருக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா சில விஷயங்களை ஓப்பனா ஒத்துக்கக்கூடியவர் அவரு. நிறைய அதை சொல்றல, முரண்பாடுகளின் மூட்டைங்கிற மாதிரி அவரே பல இடங்கள்லப்பா நான் இப்படிதான்ப்பா, என்னை ஒரு மீட்டிங் கூப்பிடுறியா, எனக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும், உங்க வீட்டு காது குத்து வரணுமா, எனக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும், ஒரு கூட்டம் நடத்துறியா அதுக்கு நான் காசு கொடுக்கணும், இப்படி காசா வாங்குறவரு அவரே எழுதுறப்ப குத்தூசி அவர்கள் எழுதுறாரு பயங்கர கஞ்சத்தனமான ஒருவரு அப்படின்றத எழுதுறாங்க. இப்ப ஒரு புரட்ட கிளப்புறாங்க. என்ன அப்படின்னா, வஉசி அவர்கள் கப்பல் விட்டதுக்கு இவர் பெரிய தொகை கொடுத்தாராம், கிட்டத்தட்ட 30,000 கொடுத்தாருங்கிறாங்க. 3 அணா கொடுத்துருக்க மாட்டாரு. அணா காசுக்கே அப்ப இவருக்கு ஒரு காது குத்துக்கு வரணும் அப்படின்னா கூட 5 ரூபா கொடுன்னு வாங்குற மனுஷன் 30,000 கொடுப்பாரா? இதெல்லாம் சொன்னா அங்க ஈவேராவோட ஆவியே சிரிச்சுட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு. அப்ப என்ன இவங்களுக்கு என்ன இன்னைக்கு ஒரு இதுன்னா, எனக்கு உண்மையாலுமே என்னோட இயக்கத்துக்குன்னு ஒரு தலைவர் இல்லப்பா, அதனால ஒருத்தர் எடுத்து நான் ஏதோ ஒரு பிம்பமா கட்டமைச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம சரிப்போ அப்படின்னு கடந்து போயிடலாம். இவங்க இன்னைக்கு என்ன செய்ய விரும்புறாங்கன்னா, ஈவேராவை தாண்டி தமிழகத்துல இந்த தமிழர்களுக்குன்னு எந்த வரலாறும் கிடையாது. கியாப்பைய பத்தி பேசுறியா, அதெல்லாம் பேசக்கூடாது, எல்லாம் இவர் தான் பண்ணாரு. இப்ப ராஜாஜி அவர் இங்க அந்த காலகட்டத்துல பிரீமியரா இருந்தப்போ, சென்னை மாகாண பிரீமியரா இருந்தப்போ நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல எல்லாம் இன்னைக்கு நீங்க ஃபாரின்ல போய் பார்க்கலப்போ என்ன சொல்லுவாங்க, ஆஃப் டே படிப்பாங்க, ஆஃப் டே ஏதோ ஒரு வேலை பார்ப்பாங்க. இத அப்பயே அவர் கொண்டு வந்தாரு. நீ ஆஃப் டே வேலை பார்த்து படி தம்பி, மீதி நேரம் மத்தியானத்துக்கு மேல உனக்கு என்ன கைத்தொழில் பிடிக்குதோ கத்துக்கோ, இல்ல செய்யணும். ஐயோ குலக்கல்வியை கொண்டு வந்துட்டாருன்னு இப்போ வரைக்கும் உருட்டுறாங்க. டேய், இன்னைக்கு ஃபாரின்ல செஞ்சுட்டு இருக்காங்க. அதை ராஜாஜி அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம தமிழகம் மிகப்பெரிய ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ஈக்குவலா வந்திருக்கும். அதை அவங்க செலவை மீட் அவுட் பண்றதுக்காக அது அவங்களே விருப்பப்பட்டு, ஈவன் டேபிள் தொலைக்கிற வேலை கூட அவங்க விருப்பப்பட்டு மாணவர்கள் செய்யறாங்க. ஆனா நீங்க உங்களுடைய அப்பா செஞ்ச அந்த வேலையை தான் இப்ப செய்யணும் அப்படிங்கிறப்ப ராஜாஜி இல்ல இவங்க இங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ராஜாஜி எங்கேயாவது ஆசாரியோட புள்ள ஆசாரி வேலை செய்யணும், நகாசாரியா உன் புள்ள நகாசாரி வேலை செய்யணும், நீ சாக்கடையா அப்ப நீ அப்படி சொல்லல. அந்த மாணவனுக்கு விருப்பமான ஒரு கைத்தொழில், அவனுக்கு பிடிச்சது. ஒரு பிராமின் பையன் கூட எனக்கு வேணும்னா ஒரு பெஞ்சு தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆகலாம். ஒரு ஆசாரியோட பையன் எனக்கு வேணும்னா நான் இரும்பு கொல்லப்படுறதுக்கு தடுத்துக்கலாம், இல்ல எனக்கு வேணும்னா நகை செய்யறது, ஏதோ ஒரு கைத்தொழில் ஒண்ணு தெரிஞ்சிருந்தா அவனுக்கு பார்ட் டைமா ஒரு இன்கம் வந்திருக்கும், பார்ட் டைமா படிக்கவும் ஆரம்பிச்சிருப்பான். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இன்னைக்கு 2026ல கூட நம்மளால அந்த பார்ட் டைம் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வர முடியல.
அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஏன்னா நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. அது அப்ப கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அதை நம்ம எவ்வளவு மாடர்னைஸ். அதோட மாடர்னைஸ் வெர்ஷன் தானே விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதானே ராஜா அவரால் தாங்க முடியலையே. மீண்டும் குலக்கல்வியை அதை திட்டமாகவே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது விஸ்வகர்மாங்கிறாரு. அதாவது யாரையும் கம்பல் பண்ணி, இப்போ எங்க அப்பா செய்யற தொழில் எனக்கு கௌரவமான தொழில், அது பரம்பரையா வர்றது, அந்த பெருமை விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் செய்யறேன்னா அந்த செய்யறவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப நீ அவங்க அப்பாவோட அப்பா மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கில் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, அவங்க அப்பா ஆயிரக்கணக்கில் பண்ணிட்டு இருப்பாரு, இவர் கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஆனா அந்த திறமை யோசிச்சு பாருங்க, தலைமுறையா அந்த மர வேலை செய்யறவங்களால பாடுறது போல திறமையான வேலைய சாதாரண புதுசா ஒருத்தங்கத்துக்கு பண்ணிட முடியுமா? இன்னைக்கு இந்த கோவில் சபதிகள்லாம் இருக்காங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த கோவில் சபதியில அது எவ்வளவு நுணுக்கமான வேலை. அது இன்னைக்கு அவங்க அப்பா கூட நின்று சொல்லி கொடுக்கலன்னா அடுத்தவங்களுக்கு வருமா அந்த வேலை? சில நிறைய நுணுக்கமான வேலைகள், இந்த தங்க நகை ஆசாரிகள்லாம் பாருங்க, ஒரு குழந்தை நான் எங்க அப்பாவோட தொழில தான் எடுப்பேன்னு முடிவு பண்ணா அதை நீங்க தடுக்கிறது ஒரு மிகப்பெரிய வன்முறை இல்லையா? அப்ப நீ அவன் உரிமையில தலையிடுறல்ல. யாராவது உன்னை இம்போஸ் பண்ணி, அதாவது இங்க கலைஞரோட வேலையை ஸ்டாலின் பண்ணலாம், ஸ்டாலினோட வேலையை உதயநிதி பண்ணலாம். அங்க கேளுங்க, ஏயா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரீங்க, வேற யாராவது கொண்டு வாங்கன்னு கேட்கலாம்ல. அது மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையில. அதே மாதிரிதான் மக்களுக்கு தரமான ஒரு பர்னிச்சர் வேணும், மக்களுக்கு தரமான ஒரு நகை வேணும்னா தலைமுறையா செய்யறவங்களோட கை வேலைப்பாடு வேற லெவல்ல இருக்கும். யாரையும் இங்க வலுக்கட்டாயப்படுத்தி கைய கால கட்டி நீ அதை தான் படிக்கணும்னு சொல்ல இங்க யாராலையும் முடியாது, ஜனநாயக நாடு. ஆனா அவனோட சாய்ஸ்ல எனக்கு அது வேணும்னு எடுக்கிறானா அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்றது அவனுக்கு செய்யப்படுற இழைக்கப்படுற அநீதி அது. அப்ப அந்த மாதிரி அநீதியை செய்யறதுக்கு நீ இந்தி படிக்க கூடாதுன்னு அவனை அநீதி கொடுக்குறீங்க, நீ உங்க அப்பா வேலையை செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்ல நீ யாரு? எங்க அப்பா செய்யற வேலை எனக்கு பிடிச்சிருக்குன்னா அவன் செய்வான், இல்ல எனக்கு பிடிக்கிற நான் வேற வேலையை செய்யறேன்னா அவன் செஞ்சுட்டு போறான், யார் அவனை கம்பல் பண்ண போறா? அப்போ இது போல அந்த ராஜாஜி இது பண்றதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அந்த டிராஃப்டுக்கு இது பண்றப்போ அதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணதே ஈவேரா தானா? ஈவேராக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? எத்தனாவது வரைக்கும் படிச்சாரு ஈவேரா? ஏதாவது டாக்டரேட் முடிச்சிருக்காரா? இல்ல அப்ப அந்த காலத்துல பியூசி யூசி அதான் படிச்சிருக்காரா? 2ஆம் கிளாஸா 3ஆம் கிளாஸ்? அவரு 2ஆம் கிளாஸா 3ஆம் கிளாஸா படிச்சவரு. அவரை வச்சுக்கிட்டு நீங்க, ஆனால் அவர் ஒரு அறிவு ஆசான, திராவிடத்தின் அறிவு ஆசானாக இருந்திருக்கு. என்ன அப்படி அறிவாளித்தனமா பேசிருக்காரு சொல்லுங்க? எத்தனை தமிழ் இலக்கியங்களை பத்தி அவர் பொழந்து வச்சிருக்காரு, புட்டு வச்சிருக்காரு? இல்ல எத்தனை நீங்க சொல்லுங்க. ஒண்ணுல இந்த வைத்தியநாத ஐயருங்கிறவர் அந்த கோயிலுக்குள்ள கூட்டு போனார்ல, அவர் ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி ஆரம்பிச்சு பட்டியலின மக்களுக்கும் இயலாத மக்களுக்கும் என்னென்ன செய்யணும்ன்றாங்க. இந்த திராவிடர் கழகத்துக்கு எவ்வளவு ஃபண்ட் இருக்குன்னு இன்னைக்கு ஊர் உலகத்துக்கே தெரியும், ஏதோ ஆயிரக்கணக்கான கோடிகள்ங்கிறாங்க. இந்த தீகா சார்பா ஈவேரா சார்பா எத்தனை பட்டியலின மக்களை படிக்க வச்சிருக்கீங்க? எத்தனை இப்ப சரி பட்டியலின மக்களை விடுங்க, கஷ்டப்படுறவன் எந்த ஜாதியை சேர்ந்தாலும் கஷ்டப்படுறவன் அவனோட பேர் படிப்புக்கு உதவி இருக்கீங்க. நான் தான் பெண்ணுரிமை காவலருங்க, எத்தனை பெண்களை படிக்க வச்சிருக்கீங்க? எத்தனை பெண்களை தொழில் முனைவோராக்கி இருக்கீங்க திராவிடர் இயக்கம் மூலமா? சொல்லுங்க. உங்க காசை வச்சு என்ன பண்றீங்க நீங்க? வல்லம்ல அவ்வளவு பெரிய அட்டானமஸ் காலேஜ் கட்டி இருக்கிறோம். அததான் சொல்றேன்ல, அதெல்லாம் வருமானத்துக்கு. நாங்க கேக்குறது அதுல எத்தனை பேருக்கு ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுக்குறீங்க? ஃப்ரீ எஜுகேஷன் எத்தனை பெண்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க? அதானே கேக்குறோம். பட்டியலின மக்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்தீங்க? வருமானம் தானே எல்லாத்தையும் பாக்குறீங்க. அங்க கொண்டு காம்ப்ளெக்ஸ் கட்டலாமா, அதுல எவ்வளவு ரெண்ட் வருது? இங்க அட்டானமஸ் காலேஜ் கட்டுறோமா, கலெக்ஷனு காலேஜ் எஜுகேஷன் காலேஜ்ல இல்லாத கலெக்ஷனாங்க. அப்போ நீங்க இந்த மாதிரி எந்த ஒரு ரெஃபார்மும் பண்ண மாட்டோம். அந்த படத்துல சொல்லுவான் பாரு, என்னடா கையே வேலை செய்ய மாட்டேங்குது, வாய் மட்டும் தான் வேலை செய்யுதுங்கிற மாதிரி. சும்மா வாயிலே இப்ப நான் கூட தான் இப்ப சொல்லுவேன், ஆகா தமிழகத்தை நான் தலைகீழா மாத்திருவேன், எல்லாம் பண்ணணும், விவசாயிகளுக்கு எல்லாம் மாசம் 2 லட்சம் சம்பளம் கொடுங்க, பெண்களுக்கு எல்லாம் மாசம் 1 லட்சம் காசை கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க, எல்லாரும் ஃபேமிலியா டூர், மாசம் ஒரு ஃபாரின் டூர் வருஷத்துக்கு ஒரு கூட்டிட்டு போங்க, தமிழகம் சூப்பரா இருக்கும். வாயில சொல்றதுக்கு என்ன கஷ்டமா இருக்கா? செய்யறதுக்கு என்ன பண்ணீங்க? உங்களால ஒரு துரும்ப கிள்ளி போட்டீங்களா? தனக்கு இல்லாதவர் கிடையாது. ஆயிரக்கணக்கான கோடிகள் உங்க இயக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன செஞ்சீங்க இந்த தமிழக மக்களுக்கு? ஒண்ணும் கிடையாது. கொடுத்ததெல்லாம் வேதனையும் குடைச்சலும் மட்டும்தான். உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு அந்த திமுக அப்படிங்கிற ஒரு தீய சக்தி இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தை ஒரு மலைப்பாம்பு போல சுத்தி எப்போ முழுங்கி கபலீகரம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஆல்மோஸ்ட் இப்ப எலும்புகள் எல்லாம் உடச்சுக்கிட்டே வராங்க. ஆத்து மண் அள்ளுறது, மலைகளை குடையிறது, மரங்களை வெட்டுறது, கம்ப்ளீட்டா தமிழ்நாடே கபலீகரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா இயற்கை வளங்களையும் சுரண்டி மக்கள் பணத்துல எல்லாம் ஊழல் லஞ்சம் கொளுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வருது, இன்னொரு 2 ஆட்சி விட்டோம்னா கம்ப்ளீட்டா முழுங்கி ஸ்வாகா பண்ணிட்டு தமிழ்நாடே ஒண்ணும் இல்லாம பொங்கல் அப்படி அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் இப்பயே தமிழ்நாடு வந்துருச்சு, 5 லட்சம் கோடி கடனை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க? அவ்வளவுதான், தமிழ்நாடை காலி பண்ணி விட்டுருவாங்க. இதுக்குதான் இவங்க பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை கொடுத்ததுதான் ஈவேரா செய்த மிகப்பெரிய சாதனை, நம்ம எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வேதனை. அவ்வளவுதான். இல்ல இப்ப அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க 1000 சொன்னால் கூட எங்களுடைய முயற்சியினால்தான், ஈவன் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது கூட 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில ஆகம அந்த பள்ளி ஆரம்பிச்சு அதுல
இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் சைமல்டேனியஸாக கருணாநிதி பீரியட் வந்தது. நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணோம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது. அப்பொழுது ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது ஸ்டாலின் ஆட்சியில் எல்லா இந்த 213 அர்ச்சகர்கள் இவங்க சொல்லக்கூடிய ஆகமத்தில் ட்ரெயின் ஆனவங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். இதுதான் திராவிடத்தின் வெற்றி. கேள்விக்கிறோம். இப்ப தீகா ஈவேரா இருக்கார் இல்லையா, ஈவேரா இருந்த காலத்துல எத்தனை இதுக்கு இந்த மாதிரி இடஒதுக்கீடுக்காக அவர் போராடினாரு? என்ன அவங்க மூலியமா எதனாவது உண்ணாவிரத போராட்டம் அந்த மாதிரி ஏதாவது போராட்டத்தை முன்னெடுத்தாரா? இல்ல அவங்க கட்சி சார்பில் ஏதாவது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா? அது ஒண்ணும் கிடையாது. அடுத்ததா நீங்க இந்த ஆலயத்துல அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்றீங்கல்ல, ஆல்ரெடி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகரா தான் இருக்காங்க இந்து மதத்துல. ஒவ்வொரு கோவிலுக்கும் அந்த வழியா ஆகம விதிப்படி யார் இருக்காங்க, எல்லா கோவிலையும் பிராமணர்கள் கிடையாது. அப்போ இன்னைக்கு மேல்மலையனூர் கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா அங்க பட்டியலின சகோதரர்கள் தான் பூசாரிகளா உள்ள இருப்பாங்க, அர்ச்சகர்களா. அங்க பிராமின் போனாலே வெளியே தான் நிக்கணும். சரியா? சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவிலுக்கு மகா பெரியவா இருக்காருல்ல, அவங்களோட குலதெய்வம் அது. மகா பெரியவா வெளியே தான் நிப்பாரு. அங்க இருக்கிற ஒரு பிசிஐல இருக்கிற ஒருத்தர் தான் உள்ள போய் அர்ச்சகம் பண்ணுவாங்க. அப்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகலாங்களான்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் ஸ்கீமை கொண்டு இந்த இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாங்க பாருங்க, ஸ்வாகா 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 தான் அவனுக்கு சொல்ல தெரியுது, வேற மந்திரம் சொல்ல தெரியல. எல்லாமே அறவே கட்டுத்தனமா படிக்க வச்சு 1 வருஷத்துல வேணா கத்துப்பான். அவங்க போய் வேதம் படிக்கிறது இப்போ 8 வருஷத்துல இருந்து 12 வருஷம் படிக்கிறாங்க. அதுக்கு ஸ்ட்ரிக்டான ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. அவங்க சினிமா பார்க்க கூடாது, வெளியில போக கூடாது, தாய் தந்தை இத்தனை பீரியடுக்கு தான், இத்தனை வருஷத்துக்கு ஒருக்கதான் அம்மாவை போய் பார்க்கணும். இப்படி எல்லாம் இருந்தா அவங்க படிச்சதுல இருந்து வெளியே வராங்க. நாங்க என்ன சொல்றோம், உண்மையாலுமே உனக்கு கோயிலுக்குள்ள போய் வேலை செய்யணும் இருந்தா போய் அந்த வேதாகம பாடக பள்ளியில சேர்ந்து நீ கத்துக்கிட்டு வெளியில வா. இன்னொன்னு, நீங்க போய் கருவறைக்குள்ள வேலை பார்க்குற வேலை ரொம்ப அப்படி ஃபேண்டசியான வேலையா? ஃபேன் கிடையாது, லைட்டு கிடையாது, என்ன பிசுக்குல வேர்க்க நின்று காலையில 4 மணிக்கு போகணும், 3 மணிக்கு போகணும், திரும்ப நைட்டு நடசாத்துற வரைக்கும் இருக்கணும். இந்த இதுக்கு நீங்க தட்டுல எவ்வளவு போடுவீங்க? 10 ரூபா போடுவீங்க. இந்த 10 ரூபாய்க்கு அவங்க நாள் ஃபுல்லா கால் கெடுக்க அந்த இருட்டுக்குள்ளே எண்ணெய்க்குள்ளே நிக்கணும். ஆனா நீங்க ஒரு வெளியில ஒரு பிரைவேட்ல ஒரு கார்பரேட் வேலைக்கு போனீங்கன்னா என்ன சம்பளம்? சாதாரண டெலிகாலிங் வேலைக்கு 15,000 இருந்து 20,000 நீ சம்பளம் கொடுக்குறான். அப்போ இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு அர்ச்சகரும் நம்ம இந்த கோவிலை நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னா இங்க வழிபாட்டு முறை நின்று போயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தவங்களும் அந்த கோயிலுக்குள்ள போய் நிக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? அவன் போய் கோயில் அர்ச்சனைக்குள்ள, நீ கருவறைக்குள்ள போக முடியுமா? கருவறைக்குள்ள போக முடியும். எதுக்கு கருவறைக்குள்ள போகணும்? நீ முதலமைச்சரை பார்க்க போற, ரிசப்ஷன்ல உட்கார வச்சு பேசி அனுப்பிடுவார்ல, முதலமைச்சர் பெட்ரூம்குள்ள போவியா? நீ என்ன பேச்சுது? யார் போகணுமோ அங்கதான் பெட்ரூம்குள்ள போவாங்க. அப்ப எங்க நீ நின்று சாமி கும்பிடுமோ கும்பிட்டு நீ வந்துகிட்டே இருக்கணும். அந்த காலத்துல கோவிலை கட்டின ராஜாக்களே கருவறைக்குள்ள போனது கிடையாது. அவங்களோட இலையில நின்று தான் கும்பிடுவாங்க. அதுக்கு உண்டான யார் நியமிச்சிருக்காங்களோ அவங்க தான் உள்ள போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கோவிலை கட்டினவனுக்கு தெரியுது நம்ம எங்க நிக்கணும்னு. நீ என்னடா கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிற? நீ எல்லாரும் கருவறைக்குள்ள போவியா? எல்லாரும் கருவறை அதனா கக்கூசா? எல்லாரும் உள்ள போயிட்டு வருது பப்ளிக் டாய்லெட்டா? கருவறைனா அதுக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு. அதுக்குள்ள யார் போகணுமோ அவங்க தான் போக முடியும். அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் நாம விதிச்சு வச்சிருக்கோமா இல்லையா? நம்ம சொல்படி தானே அந்த பிராமணர்கள் அப்படி போய் நின்றுட்டு இருக்காங்க. எப்ப நீ கோயிலுக்குள்ள வரலாம், உனக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம தானே நியமிச்செல்லாம் மன்னர்கள் வச்சிருக்காங்க. அப்ப நீ எங்க இருந்து நீ இந்த ஒரு கருவறைக்குள்ள நுழையணும்ட்டு அடுத்து அனைத்து ஜாதியும் வச்சிடறாங்களாம். நீ பெரிய ரெஃபார்மேஷன் கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். நான் கேட்கிறேன், ஏன் உங்களோட இந்த புரட்சி புண்ணாக்கலாம் இந்து மதத்துக்குள்ள மட்டும்தான் இருக்குமா? இதே கிறிஸ்துவ மதத்துல எல்லாரும் ஃபாதர் ஆயிட முடியுமா? அதே போல கிறிஸ்துவ மதத்துல நீங்க அந்த இது கட்டி வச்சிருக்காங்கல்ல, கருவறைக்குள்ள போக முடியுமான்னு கேக்குறீங்க. அந்த ஃபாதர் நிக்கிற இடத்துக்கு எல்லாரும் உள்ள போயிருவீங்களா? போயிட முடியுமா? அடுத்து மசூதிக்குள்ள வாங்க, தர்காக்கள் இருக்குல்ல, அங்க பெண்கள் உள்ள நுழைய முடியுமா? பெண்களுக்குன்னு தொழுகை நடத்துற போய் தானே வச்சிருக்காங்க. ஏன் பெண்கள் எல்லாத்துக்குள்ளே உள்ள விட மாட்டேங்கிறாங்க? அங்கேயும் உங்க புரட்சி உள்ள நுழைய மாட்டேங்குது. அப்ப நீங்க அந்த கிறிஸ்துவ சகோதரர்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் துரோகம் இழைக்கிறீங்களா? அவங்களுக்கு என்ன அநீதி நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க இந்து மதத்துல மட்டும்தான், இந்து மக்களுக்கு மட்டும்தான் நீதி வாங்கி கொடுப்போம், உங்களுக்கு எல்லாம் நீதி கிடையாது அப்படிங்கிறீங்களா? என்ன மாதிரியான நீதி இது? அடுத்து அந்த அனைத்து ஜாதியும் அர்ச்சகராங்கிறீங்கல்ல, உங்க வீட்டுல முதல்வர் வீட்டுல ஒரு ஹோமம் வளர்த்தா ஏன் அந்த அனைத்து ஜாதியும் அர்ச்சகரான சர்டிபிகேட் வாங்கினவனை கூப்பிட்டு உங்க வீட்டுல ஹோமம் வளர்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நல்ல ஸ்பஷ்டமா சமஸ்கிருதம் படிக்கிற ஒரிஜினல் ஐயரை கூட்டிட்டு உங்க வீட்டுல ஹோமம் வளர்க்குறீங்க? அனைத்து ஜாதி அர்ச்சகரால எத்தனை பேர் வந்திருக்காங்க? அவங்கள கூப்பிட்டு உங்க வீட்டுல ஹோமம் வளர்க்கலாம்ல. ஒரு முதல்வர் வீட்டுல ஒரு ஹோமம் வளர்க்கறதுக்கே ஒழுங்கா வேதம் படிச்ச வரணுங்கிறீங்க. அப்ப எங்க கடவுளுக்கு படைக்கிறவனுக்கு, கடவுளுக்கு பூஜை செய்யறவனுக்கு உருப்படியா வேதம் படிச்ச இருக்கணுமா இல்லையா? 1 வருஷம் சர்டிபிகேட் முடிச்சவனுக்கு என்ன சொல்ல தெரியும்? எப்படி அதுக்குள்ள அந்த பூஜை முறை பண்ண தெரியும்? அதனாலதான் ஓஸ் பைப்பை வச்சுட்டு அடிக்கிறான் சாமி மேல அபிஷேகம் பண்ணணும்னா. துவாரபாலகருக்கு ஓஸ் பைப்பை இங்கே இருந்து வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு என்ன தெரியும்? அது என்ன சாமி, அதுக்கு என்ன நியமனம், அதுக்கு என்ன ஆகமோ, என்ன பூஜை பண்ணணும், ஒரு கர்மம் தெரியும். நீங்க தான் சொல்லி வச்சிருக்கீங்களே கல்லு கல்லு கல்லுன்னு. இப்ப கடவுள் இருக்குன்னு நம்புறோம் நாங்க. எங்களுக்கு அங்க உள்ள கடவுள் உட்கார்ந்து இருக்காரு உயிரோட அப்படின்னு நாங்க நம்புறோம். நீ அதை கல்லுங்கிற. உனக்கு எங்க கோயிலுக்குள்ள என்ன வேலை, அங்க என்ன பண்ணணும்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்ல. அப்போ இத பத்தி பேச எப்ப நீ கடவுள் மறுப்பு இயக்கம் அப்படின்னு கடவுள் இல்லவே இல்லைன்னு வந்துட்டியோ, அப்போ உனக்கு இதை பத்தி பேச தகுதியே கிடையாது.
நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் போராடும். அது நம்பிக்கை இல்லாதவனுக்கு அங்குள்ள என்ன உன்னோட ரெஃபார்மேஷன் வேண்டி கிடக்குது? காலந்தோறும் எல்லா ரெஃபார்மேஷன் வேணுமோ அதை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? அதனால நீங்க எங்களுக்கு ஒண்ணும் புதுசா சொல்லி தரதுக்கு இங்க இந்து மதத்துல எதுவுமே கிடையாது. இங்க சமூக நீதியாகட்டும், பெண்களுக்கான பாதுகாப்பாகட்டும், பட்டியலின மக்களுக்கான நீதியாகட்டும், சகலத்தையும் இந்து மதம் காலந்தோறும் தவம் வைத்துக் கொண்டே தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால இவங்க எதெல்லாம் சொல்ல வேணாம். இன்னும் அந்த புத்தகத்துல எழுதப்பட்டதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும், அவங்கள போல நம்ம இந்து மதம் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீங்க உங்க புரட்சியையோ உங்க சமூக நீதியோ அவங்களுக்கு காட்டாம எங்களுக்கே செய்யறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீது குறிப்பிட்ட நீங்க ஒரு என்ன சொல்றது, உங்களோட வன்மத்தை நீங்க கட்டமைச்சு அது மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப கூட அந்த சனாதனத்தை ஒழிச்சே தீர்வோன்னு உதயநிதி அவர்கள் பேசுறதெல்லாம் இந்து மதத்தின் மேல இருக்கிற உச்சபட்ச வெறுப்பு, இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்கிற வெறுப்பு. அது மட்டும் இல்லாம அப்பையில இருந்தே நீங்க வெள்ளைக்காரர்களோட கைக்கூலியா இருந்தீங்க, எங்களுக்கு சுதந்திரமே வேணான்னு சொன்ன ஈவேராவோட வழியில வந்த நீங்க இன்னைக்கு அந்த வெள்ளைக்காரன் வெளியே போனாலும் மிஷினரியா இயங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த மாதிரி ஒரு மிஷனரி குரூப் கையில நீங்க இருந்துகிட்டு இன்னமும் நீங்க திருச்சபைகள் போட்ட பிச்சை தான் இந்த ஆட்சி அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிக்கிறாங்க அவங்க. அப்போ நீங்க யாரோட கைப்பாவையா இருக்கீங்க? இது மூலியமா என்ன பண்றீங்க? தொடர்ந்து இந்து மக்கள் மேலையும் அந்த இந்து மதத்தின் மேலையும் ஒரு வெறுப்பு அந்த மக்கள் மேல நெகட்டிவான இதை பதிச்சு அந்த மக்களுக்கும் கோவிலுக்கும் உண்டான தொடர்பை துண்டிக்கிறது, அந்த மக்களுக்கும் இறை நம்பிக்கைக்கும் உண்டான தொடர்பை துண்டிக்கிறது. அது மூலியமா அவனை ஈஸியா கன்வெர்ட் பண்றது, மதமாற்றத்துக்கு ஒரு பெரிய வழிபடுத்துறது. அப்போ ஒரு பெரிய மதமாற்றம் நடக்குது அப்படின்னா அந்த ஜியோகிராஃபிலே ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்துடும். அதான் நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஒரு 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 மதத்தை சேர்ந்தவன் அதிகமாகிறப்ப என்ன பண்றான், எவன் கம்மியா இருக்கணும்னு அடிச்சு வெளியே துரத்துறான். ஆனா இந்து மதம் மட்டும்தான், இந்து மக்கள் மட்டும்தான் பெரும்பான்மையினரா இங்க இருந்தா கூட எல்லா கொடுமைக்கும் ஆளாக்கப்படுறது நம்ம தான். சிறுபான்மையினர்களை நம்ம பொத்தி பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கோம். பெரும்பான்மையினர் நாம தான் எல்லா அடி மிதி உத சகல கஷ்டத்தையும் நம்ம தான் பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாம யார் மேலையும் எந்த துவேஷத்தையும் காட்டுறது இல்லை அப்படிங்கறதான் இந்து மதத்தோட பெருமையே. ஆனா இந்து மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எப்ப நீங்க நம்பர்ல குறையிறீங்களோ இதை நீங்க அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்ப நீங்க பலம் வாய்ந்தவர்களாகணும். பலம் வாய்ந்தவன் ஆகிறது எதுக்குன்னா யாரையும் தாக்குறதுக்காக கிடையாது, நாம பாதுகாப்பா இருக்கிறதுக்கும். ஒரு இடத்துல அமைதியா இருக்கணும் அப்படின்னாலே அந்த அமைதியை நிலைநாட்டுறது ஒரு பலம் வாய்ந்தவனால மட்டும்தான் முடியும். அப்ப நாம இங்க பலம் வாய்ந்தவர்களா இருக்கணும்னா நாம இங்க மெஜாரிட்டியா இருக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு இன்சிஸ்ட் பண்ணணும், கோவிலுக்கு போறதுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு குழந்தை கூட கிடையாது, ஒரு குழந்தை இல்ல குழந்தை இல்லாம இருக்கிறது. கட்டாயம் வீட்டுல 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க பெத்துக்கணும் அப்படின்றத நம்ம இன்சிஸ்ட் பண்ணணும். மக்கள் தொகையிலையும் நம்ம அதிகமா இருக்கணும். அப்பதான் நாளைக்கு நம்மளோட பேர குழந்தைங்க பாதுகாப்பா இருப்பாங்க. நம்ம வீடு வாங்கி வைப்போம், நிலம் வாங்கி வைப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஒரே நாள் நைட்ல நம்ம பிள்ளைங்களை அடிச்சு வெளியே துரத்தி அகதிகளா துரத்திடுவாங்க சிறுபான்மையினரானா. அப்ப நாளைக்கு நம்ம பேர பிள்ளைங்க வீடு வாசல்லாம் வாங்கி வைக்கலன்னா கூட அவங்க சம்பாரிச்சுப்பாங்க. தாராளமா வீட்டுக்கு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்களை பெத்து போடுங்க. அப்பதான் நீங்க நாளைக்கு பெரும்பான்மையினா இருக்கப்பதான் அமைதியான நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு இடத்த நம்ம கொடுத்துட்டு போறோம். நம்மளோட சுயநலத்தால நம்ம வருங்கால தலைமுறையினர் நிம்மதி இல்லாத அமைதி இல்லாத ஒரு பூமியை நம்ம உருவாக்கிடக்கூடாது. இது போன்ற கட்டுக்கதைகளை உட்கார்ந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இவங்க எதுவும் பண்ணல, தொடர்ந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வேலைக்கு போறோம். நீங்க என்ன யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இளைஞர்களோட ரீச் ஆகிற மீடியா எல்லாத்திலையும் இன்ஸ்டால இருந்து யூடியூப்ல இருந்து இந்த த்ரெட் எல்லா ஸ்னாப்சாட் எல்லாத்திலையும் இவங்களோட விஷம கருத்துக்கள் பரவிக்கிட்டே கிடக்கு. இந்து மதம் அதை செஞ்சிச்சு, இந்து மதம் இதை செஞ்சிச்சு, இந்து மதம் அவங்களை அடிமைப்படுத்துச்சு, இந்து மதம்னாலே மூட நம்பிக்கைகள், இது போன்ற கருத்துக்கள் உங்களுக்கு தெரியாம உங்களோட பிள்ளைங்களோட மூளையில திணிக்கப்படுது. நீங்க சரியானதை சொல்லி கொடுக்கலனா வேற ஒருத்தன் தவறா சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைங்களை வழி நடத்துவான். அப்போ நீங்க நம்மளோட வழிபாடுகள், நம்மளோட விரத முறைகள், நம்மளோட குலதெய்வ வழிபாடு, நம்ம கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, இது எல்லாத்துலயும் நம்ம பிள்ளைங்களையும் செய்யணும். நான் விரதம் இருப்பேங்க, என் பிள்ளை விரதம் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு அந்த வழிபாட்டு முறையை உங்க குழந்தை எப்படி எடுத்து செய்யும்? இது போன்று நம்ம வளர்க்குற பிள்ளைகள் தான் நாளைக்கு மதமாற்றத்துக்கு ஈஸியான டார்கெட் அவங்க தான். அப்போ நாம குழந்தைகள் நிம்மதியா அமைதியா வாழ்றது இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு நம்ம எட்ஜில் நின்றுட்டு இருக்கோம். சரியா? நம்ம முன்னோர்கள் சரியா நமக்கு வழிகாட்டி என்ன ஆனாலும் சரி, என்னோட இந்து தர்மம் தான், உயிரை கொடுத்தாலும் கொடுப்பேன், என் தர்மத்தை கொடுக்க மாட்டேன்னு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? நாம உயிரை கொடுக்க வேணாம், நம்ம கொஞ்சம் எஃபோர்ட்டை கொடுப்போம். அதுதான் நம்மளோட வருங்கால தலைமுறை இங்க நிம்மதியா வாழ்றதுக்கான வழியா இருக்கும். பல விஷயங்களை நீங்கள் நேயர்களோடு பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அவங்களும் இதை முழுவதுமாக உள்வாங்கி இருப்பார்கள். உண்மை என்ன அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சிருப்பாங்கங்கிற நம்புகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுப்பேன். நன்றி, வணக்கம்.